சசிகலாவை பொறுத்தவரைக்கும் அவங்க எங்களுக்கு எதிரா பேசுறதில்லை. அதனால அவங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பிரச்சாரமும் பண்ணலாம். அதே சமயம் எங்க தரப்பு முக்கியஸ்தர்கள் யாரும் அவங்க கூட பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க. சசி மற்றும் ஓபிஎஸ் மகன்களை கட்சியில சேர்த்துக்கிறத தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என சொல்லியிருக்கிறார். இந்த தகவல் தெரிந்துதான் ஓபிஎஸ் தரப்பு உடனடியாக எடப்பாடி மீது அமிலத்தை வீச தொடங்கியிருக்கிறது. மீட்டிங் இறுதியில் இதெல்லாம் சரி, வாட் அபவுட் விஜய் என பியூஷ் கேட்க, எடப்பாடியோ விஜய் நமக்கு வேண்டவே வேண்டாம், நல்லா யோசிச்சு தான் சொல்றேன், அவரால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம இப்ப பேசுற டீமை சரியா அமைச்சிட்டாலே போதும், இன்னும் சிலர் நம்ம கூட வருவாங்க. அதுவே மக்கள் மத்தியில நாம தான் வலுவான மாற்று சக்திங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திடும் என்று சொல்லி தாவேகாவுக்கான கேட்டை இழுத்து சாத்தியிருக்கிறார். இது போக இனி அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் தான் யாருக்கு எவ்வளவு சீட்டு என்பது இறுதியாகும் என்று சொல்லி முடித்தார். இது குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் சிவசங்கரியிடம் பேசினோம். இது உள்ளரங்கில் கூட்டணிக்காக பேசப்பட்ட விஷயம். திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதுதான் எங்கள் நோக்கம். எங்களுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் மீண்டும் இணைவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம் என அமித்ஷாவை ஏற்கனவே பகிரங்கமாக சொல்லிவிட்டார். அன்றும் டிடிவி, ஓபிஎஸ், சசி ஆகியோர் பற்றி எதுவும் பேசப்படவில்லை. இபிஎஸும் எவ்வித வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்றார்.